அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணத்தில் வல்லினம் மிகும் மிகா இடங்கள். இது என்ன தலைப்பில் கேட்பாங்க அப்படின்னா, சந்திப்பிழை நீக்குதல் அப்படிங்கிற தலைப்பில் தான் கேட்பாங்க. இப்போ வல்லினம் மிகும் மிகா இடங்கள், இதில் வல்லினம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். வல்லினம் அப்படின்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இந்த 4 வல்லின சொற்கள் எங்கே மிகும் எங்கே மிகாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அ, இ, அந்த, இந்த, ஏ, எந்த சொற்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு: அச்சட்டை, எந்த திசை, இந்த காலம். அடுத்தது இரண்டாவது: 2ஆம் 4ஆம் 6ஆம் வேற்றுமை உறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு என்னன்னா, தலையை காட்டு, எனக்கு தெரியும், புலித்தோல். இதில் பார்த்தீங்கன்னா ஐ, கு, இ அப்படிங்கிற 2ஆம் 4ஆம் 6ஆம் வேற்றுமை உறுப்புகள் வந்திருக்கு. அடுத்து 3: இகர உகர வினையெச்சங்களின் பின் வல்லினம் மிகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு: எழுதி பார்த்தான், பெற்றுக்கொண்டான். இங்கே பார்த்தீங்கன்னா எழுதி ஈங்கிறது முடியுது. அடுத்தது பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டான் இங்கே ஊ பார்த்தீங்கன்னா பெற்று அப்படிங்கிற உகரத்தில் முடியுது. அடுத்தது 4: ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கூவா குயில், ஓடா குதிரை. அதுனா ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல கூவும் குயில், ஓடா குதிரை அப்படின்னு வந்துச்சுன்னா பெயரெச்சம் பெயரெச்சமாக வரும். இப்போ ஈறுகட்ட இது பார்த்தீங்கன்னா கூவா, ஓடா அப்படின்னு வந்திருக்கு. இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதில் வல்லினம் மிகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். பார்த்தீங்கன்னா, திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, எந்த திசை பெயருக்கு பின்னாடி ஒரு சொல் வந்தாலும் அதில் வல்லினம் மிகும். அடுத்து 8, 10, அப்படி, இப்படி, என, ஆக, அதற்கு, இதற்கு, எதற்கு, இனி, தனி, மிக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொற்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சால, தவ, தட, குழி அப்படிங்கிறது உரிச்சொற்கள். இந்த உரிச்சொற்கள் சில உரிச்சொற்களுக்கு வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, 8 தொகை, 10 பாட்டு, எப்படி செய்தான், என கூறினான், வருவதாக கூறு, இனி காண்போம், மிக பெரியவர். அடுத்தது மகர ஈற்று சொல்லை அடுத்து வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு: மரம் + சட்டம், மரச்சட்டம் அப்படின்னு மாதிரி இருக்கு. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். அதனால் ஓரெழுத்து ஒரு மொழின்னா ஒரு சொல்லை கொடுத்து ஒரே ஒரு தனி சொல் தான் இருக்கும். அதோட பொருள் ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குது. அது நமக்கு தெரியும். அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு: கைப்பந்து, தீப்பிழம்பு, பூக்கூடை. அடுத்து உருவகச் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது ஒரு ஒரு பொருளை இன்னொன்னோட உருவகப்படுத்தி சொல்கிறது. இப்போ வாழ்க்கை படகு. படகுன்னா என்ன ஆகும்? கடலில் தனியாக தத்தளிச்சுட்டு போவோம். அது மாதிரி தான் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லு, உருவகப்படுத்தி சொல்கிற சொல்லு. இப்போ உலகம் பந்து. அதாவது ரெண்டோட உருவமும் பார்த்திங்கன்னா கோள வடிவத்தில் இருக்கும். அதனால தான் ரெண்டையும் உருவகப்படுத்தி சொல்கிறாங்க. இந்த உருவக சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து இரு பெயரட்டு பண்பு தொகையின் பின் வல்லினம் மிகும். பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு இருக்குது: மல்லிகை பூ, சித்திரை திங்கள். இரு பெயரட்டு பண்பு தொகை அப்படின்னா, மல்லிகைங்கிறது பூ தான், பூனாலும் பூ தான். பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அப்படின்னு இருக்குது. சித்திரை திங்கள். சித்திரைங்கிறது மாதத்தை குறிக்கும், திங்கள்ங்கிறது மாதத்தை தான் குறிக்கும். ரெண்டுமே ஒரு பொருளை தான் குறிக்கிறது. இந்த மாதிரி இரு பெயரட்டு பண்பு தொகையிலையும் வல்லினம் மிகும். அடுத்தது வல்லினம் மிகா இடங்கள். அது என்னங்கிறத பார்ப்போம். எழுவை சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு: தம்பி படித்தான், யானை பிளிறியது. அடுத்தது அது, இது, அன்று, இன்று, என்று, ஆவது, அட, அடி, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, எவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, அத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அன்று சொன்னார், என்று தருவார், அது செய், இது காண் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சம் பின் வல்லினம் மிகாது. பார்த்திங்கன்னா,
எடுத்துக்காட்டு எழுதிய பாடல் எழுதாத பாடல். எழுதிய பாடல் அப்படிங்கிறது பெயரெச்சம், எழுதாத பாடல் அப்படிங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இது வந்து இப்போ ஈர்க்கட்டை எதிர்மறை பெயரெச்சம், அது வல்லினம் மிகும்ல நம்ம சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை அப்படின்னா என்ன? ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அது வந்து முக்காலத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல் வந்து வினைத்தொகை. அந்த மாதிரி வினைத்தொகை சொல்ல வல்லினம் மிகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எழுது பொருள், சுடுச்சோறு. இப்போ எழுது பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்காலத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். எழுது பொருள், எழுதும் பொருள், எழுதுகின்ற பொருள். சுடுசோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு. இப்படின்னு முக்காலத்தையும் குறிக்கிற சொல்லாக இருக்கும் வினைத்தொகை. அந்த மாதிரி வர வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது உம்மைத்தொகை. உம்மைத்தொகையிலையும் வல்லினம் மிகாது. உம்மைத்தொகை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தாய், தந்தை, வெற்றிலை, பாக்கு, இரவு, பகல். இதில் வந்து தாயும் தந்தையும் அந்த உம்முங்கிற விகுதி வந்து மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி மறைஞ்சிருக்க விகுதி இதில் உம்மைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது வந்து விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தந்தையே பாருங்கள், மகளே தா. அடுத்து வியங்கோல் வினைமுற்று. அடுத்து வியங்கோல் வினைமுற்றுலையும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க பாரதம், வாழ்க பல்லாண்டு. அடுத்தது வந்து 8, 10 தவிர மற்ற எண் பெயர்களில் வல்லினம் மிகாது. ஏற்கனவே பார்த்துருக்கோம், 8, 10ங்கிற நம்பர் வல்லினம் மிகும். அதாவது 8, 10ங்கிற பெயர் சொற்கள் முன்னாடி வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். அது இல்லாமல் வர்ற மற்ற எண் பெயரில் இருக்கிற சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒரு புத்தகம் 3 கோடி. அடுத்தது வந்து 2ஆம், 3ஆம், 4ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் படி. இதில் ஐங்கிற தமிழ் படி இதில் ஐங்கிற வேற்றுமை உரு மறைந்து வருது. கைத்தட்டு, அதாவது கையால் தட்டு அப்படிங்கிறதுல ஆளுங்கிறது மறைந்து வருது. வீடு சென்றான். இது எப்படின்னா வீட்டுக்கு சென்றான் அப்படிங்கிறது தான் இதோட உறுப்பு. இதில் வந்து 2ஆம், 3ஆம், 4ஆம் வேற்றுமை உருவு வந்து மறைந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வர்றதுல வல்லினம் மிகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உயர்த்திணை நிலைமொழியின் பின்னும் கல் எனும் அற்றிணை வினைத்தொகுதியின் முன்னும் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தலைவி கூற்று, தொண்டற்படை, கருத்துக்கள், பொருள்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இந்த காணொளி பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.